என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு வசனத்தை வார்த்தையை கேட்கும்படிக்காக இந்த நிகழ்ச்சியை காணும்படி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் இயேசு வாழ்கிற ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படிக்காக கிறிஸ்துவின் நிமித்தம் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற வேத வசனங்கள், வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், ஊழியங்கள், வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் கேட்டு உணர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாக ஆக வேண்டுகிற ஒரே விருப்பத்தினாலே தான் இந்த மகத்துவம் நிறைந்த வேத வசனங்களை, வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த மகத்துவம் நிறைந்த வேத வசனங்கள், வார்த்தைகள், நாங்கள் விதைக்கிற ஒவ்வொரு வசனங்கள், வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விரும்புகிறேன். என்னை கேட்ட தெய்வ பிள்ளைகளே, கடந்த நாளெல்லாம் நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக வெளிச்செய்கிற தலைப்பில் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருந்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கும் ஒரு புதிய தலைப்போடு நான் உங்களுக்கு வார்த்தைகளை, வசனங்களை கொடுக்கலாம் என்று ஆசிக்கிறேன். வெளிச்செய்கிற அந்த ஒரு மகிமையான கிருபை நிறைந்த வார்த்தை, அது வெளிச்சங்கிற ஒளி, கிறிஸ்துங்கிற ஒளி நமக்குள் பிரகாசிக்கும் போது நாம் ஒரு மனுஷன் மத்தியிலே பெரியவனாக விளங்க முடியும் என்று தீர்ப்பளித்து, அந்த பெரியவன் யார், அப்படிப்பட்டவன், அவன் எப்படி வாழ்வான் அந்த பெரியவன் என்று சொல்லி பெரியவன்கிற தலைப்பில் நான் உங்களுக்கு இந்த வசனத்தை, வார்த்தையை புதிய சத்தியம் மூலம் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த பெரியவன்கிற அந்த வார்த்தை மீண்டும் சொல்லுகிறேன், அந்த வார்த்தை யார், எப்படி, யாருக்கு அது கிடைத்திருக்கிறது என்று தீர்க்கதரிசனம் வசனம் மூலமாக பார்க்கும்படிக்கு கற்றுக்கிறிய செய்வாராக. ஏன்னா நீங்கள் பெரியவர்கள் தானே, நீங்கள் பெரியவர்களாக இருக்கிறீங்க. அதனால தான் இன்றைக்கு இந்த வசனத்தை, வார்த்தையை கேட்கும்படிக்கு இந்த சேனலை வச்சுருக்கிறீங்க. அதுக்காக நன்றி சொல்லி ஜெபிப்போமா? நன்றி பரலோக தகப்பனே, பெரியவன் யார், பெரியவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசுங்களுக்கு எதை போய்த்திருக்கிறார், தீர்க்கதரிசனம் எங்களுக்கு இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி எல்லாம் வேதத்தில் பார்க்கும்போது, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற உம்முடைய வெளிச்சத்தை பெற்றவர்கள் பெரியவன், உமக்கு பயப்படுதலை உரியவன் பெரியவன் என்று நான் சொல்லி அந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நான் தொடங்குகிறேன். கேட்கிற பிள்ளைகள் இதயத்தின் ஆழத்திலிருந்து தியானிக்கிற இந்த வேத வசன வார்த்தையை, நீர் பேசுகிற வார்த்தையை, சத்தியத்தை கேட்டு அதில் நெகிழ்ச்சியடைய, அதில் மேன்மையை காண நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நான் உங்களுடைய சமூகத்தை ஜெபித்து, இந்த கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வாதத்தை, கிருபையை, உடைய மகிமை உணர கர்த்தர் கிரியை செய். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்தும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்ன தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி, ஆமென். இந்த உலகத்தில் அநேக மனுஷர்கள் வாழுகிறார்கள். ஆனால் அநேகர் சொல்கிறாங்க அவர் தான் பெரியவர், இவர் பெரியவர். ஆனால் ஆண்டவர் யார் பெரியவர் என்று அடையாளம் காட்ட வேணும்.
அவர் அடையாளம் காட்டாத ஒரு மனுஷன் பெரியவன் ஆகிவிட முடியாது. உலகத்தில் உலகத்துக்குரிய காரியங்களும் பெருமை பாராட்டலாம், பெரியவன் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை யார் பெரியவன் ஆக்கிறாரோ அவர்தான் பெரியவன் ஆக முடியும் என்று வேதம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. நாங்களும் போதித்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் போகும்போது இந்த வேதவசனம் என்ன சொல்கிறது? யார் பெரியவன் என்று சொல்கிறது? ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவர் பெரியவர், இல்லை ஒரு தலைவர் பெரியவர், இல்லை ஒரு பிள்ளை பெரியவனாக இருக்கும். ஒரு தேசத்தில் போனால் ஒரு பெரியவர் என்று சொன்னால் தலைவர், தேசத்தின் தலைவர், நியாயம் விசாரிக்கிறவர், நீதிபதி, இப்படி ஒவ்வொரு அதிகாரிகள் இவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி நாம் வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் இந்த உலகத்தில் யார் பெரியவன் என்பதுதான் இன்று முக்கியமான காரியம். நாம் 4 பேரை கூடி இவர் பெரியவர் என்று சொல்லி பெரியவரை நாம் வைத்து கொள்ளலாம். இல்லை, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் இவர்தான் எங்கள் உலகத்தில் எங்களுக்கு பெரியவர் என்று சொல்லிக் கொள்ளலாம். தலைவர் என்று சொல்லிக் கொள்ளலாம். தலைவர் என்று சொன்னால்தான் பெரியவர் என்று அர்த்தம். அது எல்லாம் ஒரு வார்த்தைக்கு அர்த்தமாக தான் இருக்கும். தலை அதுதான் பெரியது அப்படி என்று. ஆமாம், அதில் மேன்மை மகிமை எல்லாம் வாழ்ந்துதான் இருக்கிறது. அது தெரியாமல் தலை பெருசு என்று சொல்லுவோம். சரி, பெரியவர். அதே போல தான் இன்றைக்கு இந்த காரியம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அது சரி, நான் அந்த பகுதிக்கு போகவில்லை. இப்போ நான் கடைசியாக சொன்னது வாள் என்று சொன்னது அதுதான் மகிமைக்குரியது, அதுதான் பெருசு என்று நான் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யார் பெரியவன் என்று மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், அவ்வேளையில் சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோகராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார். இப்போ பரலோகராஜ்யத்தில் எவன் பெரியவன் என்று கேட்டால் நான் ஒரு பதிலை சொல்லிவிடலாம். ஆமென். பரலோகராஜ்யத்தில் பெரியவன் சிறியவன் ஒன்று கிடையாது. பரலோகராஜ்யத்தில் எல்லாருமே ஒரே சமம். அதான் ஜட்ஜ்மெண்ட். அப்போ சீசர் கட்டளை கொண்டு வந்தப்போ ஆமேன், அவர் என்ன சொன்னார், என்ன வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தை தொடர்ந்து வர்ற வசனத்தை குறித்து நான் ஆமேன் சொல்லிவிட்டு இந்த யார் பெரியவன் இந்த வார்த்தைக்கு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு மனுஷன் ஒரு சிறு புள்ளை போல தாழ்த்த வேண்டும். பரலோகராஜ்யத்தில் சுதந்திரத்தில் சிறு பிள்ளையை போல ஒரு மனுஷன் தாழ்த்தாவிட்டால் பரலோகராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடிவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போ யார் பெரியவன்? பரலோகராஜ்யத்தில் ஒரு சிறு பிள்ளை போல ஒரு தாழ்த்துற மனுஷனா பரலோகராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அப்போ அந்த பரலோகராஜ்யத்திலேயே எல்லா மனுஷனும் சிறு பிள்ளை போல தாழ்த்தி தான் பரலோகராஜ்யத்தில் போகும்போது பரலோகராஜ்யத்திலே அங்கே போராட்டம் வருது. யார் பெரிய சீசனு கேட்குறாங்க ஆண்டோட பார்த்து, பரலோகராஜ்யத்தில் யார் பெரியவன்? பரலோகராஜ்யங்கன்னா போய் என்ன? அது கர்த்தருடைய சபை. அங்கே என்ன இருக்காது? வைராக்கியம் இருக்காது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பெரியவன் சிறியவன், ஏற்ற தாழ்வுகள், படித்தவன் படிக்காதவன், கற்றவன் கல்லாதவன், பணக்காரன் ஏழை, அங்கே ஒரு கேட்டகரியே கிடையாது. அங்கே எல்லாரும் சபையில் எல்லாருமே சரி சமமாக தான் இருக்க முடியும். அப்போ எல்லாரும் எப்படி கள்ள கவனமற்றவர்களாக பரிசுத்தாபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் யார்? பரலோகராஜ்யத்துக்குரிய மேனிகள் என்பது ஜட்ஜ்மெண்ட். இதான் தீர்ப்பு.
இந்த ஆனால் இந்த பரலோராஜ்யத்தில் இருக்கிறதுக்குள்ள என்ன வித்தியாசம்? அதான் முக்கியம். எல்லாரும் சபையில் ஆராதிக்கிறாங்க. பெத்தேல் சபையில் ஒரு கூட்டம் ஆராதிக்க, பாரம்பரிய சபையில், சரி எதுவாக இருந்தாலும் சபை பரலோராஜ்யத்துக்குரிய காரியம் வச்சுக்கோங்க. அப்படி தான் நாம் பார்க்க வேணும். அதுக்கு வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஆதியாகமம் 39 படித்து பார்க்கும்போது, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீர் அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உம்மை தவிர வேறென்றும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு எவருக்கு உதவி எப்படி என்றான். ஆமேன். அப்போ பரலோராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறான். பரலோராஜ்யத்தில் இருந்து கொண்டு ஆமேன் இருக்கும்போது, சபைக்குள்ள ஒரு விசுவாசியாக இருக்கும்போது பாவம் செய்யாதிருக்கிற மனுஷன் பெரியவன் என்று இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் உள்ள வசனத்தை நமக்கு வச்சிருக்கிறாங்க. பாவம் செய்யாதவன் பெரியவன். இப்போ நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி முதல் வசனத்தின்படி கேட்கும்போது பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் பெரியவர்கள். அவன் பரலோராஜ்யத்தின் வாசி. ஆமீன். அதான் இந்த வசனம் சொல்லி, இயேசுவினிடத்தில் பரலோராஜ்யம் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று ஒரு கேள்விதான் வந்திருக்கு. கேட்டார்கள், சீசர்கள் கேட்குறாங்க. கிறிஸ்துவை பின்பற்ற ஜனக்கு இருக்கிறது, பரலோராஜ்யத்தை எவன் பெரியவன்? அதுக்கு ஆமேன். ஆண்டு ஒரு அதுக்கு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆமீன். பரிசுத்தாபிஷேகம் பண்ணப்பட்டப்போ பெரியவன். சிறு பிள்ளையை போல தாழ்த்தாம இருந்தால் பரலோராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. தாழ்மையில சிறு பிள்ளைகள் ஓமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இங்க பாவம் செய்யாதவன் பெரியவன் அப்படின்னு ஒரு கோடு தான் சொல்லுது. இது ஒரு வருஷத்தை ஜட்ஜ்மெண்ட் அல்ல. பெரியவன் சொல்ல நிறைய பேர் பெரியவர்கள் இருக்கிறாங்க. முதல்ல ஒரு வழியில் பாவம் செய்யாதோ பெரியவன். அப்போ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவம் என்பது என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை, காரியங்களை கிரியமுறை செய்வது பாவம். கையின் கிரியைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அவர்தான் பரலோராஜ்யம் பெரியவர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ வசனங்கள், வார்த்தைகள், அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புத்தகத்தை கேட்டாலும் மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரலோராஜ்யம் எங்கே இருக்கிறது? நமக்குள்ளே இருக்குது. பரலோராஜ்யம் எங்கே இருக்கிறது? நமக்குள்ளே இருக்குது. அப்போ மனம் திரும்ப வேண்டியது யார்? நம்ம மனம் திரும்ப பரலோராஜ்யம் நமக்குள்ளே ஆயிற்று. இப்போ பரலோராஜ்யம் தேடி எங்கே ஓடணும்? எங்கேயோ ஓட வேணாம். நமக்குள்ளே என்ன செய்யணும்? மனம் திரும்ப வந்துட்டா பரலோராஜ்யம் நமக்குள்ளே வந்துட்டு. அப்போ பரலோராஜ்யம் நமக்குள்ளே வந்துட்டா அந்த பரலோராஜ்யத்தின் அதிபதி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுவார். பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே பெற்றுக்கொண்டா உலகத்துக்கு மகிமையான ஆசீர்வாதமான நீரூற்றாக நாம் மாறிவிடுவோம். அப்போ இந்த உலகத்தில் பெரியவன் யார்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அவன் எதையுமே விஷயமாக நினைக்க மாட்டான். இன்னைக்கு பூமியில் எல்லாரும் தலைவராக இருக்கிறாங்கன்னா ஒரு தலைவனுக்கு குணாதிசயம் எப்படி இருக்கு பாருங்க. ரோட்டில் நின்றுக்கிட்டு அவருக்கு காது கேட்க சொல்லுவான். கள்ள டேஸ் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த தலைவன் காது கொடுக்கவே மாட்டான். அவன் காது கொடுத்தாதான் அவன் தலைவன் ஆக முடியாது. கண்டுக்காமல் போயிடுவான். அப்போ நாங்கள் ஊழியக்காரங்க
நாங்கள் எல்லாம் சட்டையும் போட்டு வெளியே போனால் கள்ள போகிறான்னு எத்தனையோ பேர் அவங்க யாப்பா எங்களை நீ கலைஞன்னு கூட கேட்க மாட்டோம். கேட்க போனேன்னா அவன் பேசுகிற வார்த்தைக்கு கண்டிப்பாக மனுஷன் எல்லாம் கைவிட்டு அடிக்க தான் செய்வாங்க. அது நாங்கள் அது செய்ய முடியாது. பரிசுத்தாபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அதை செய்ய முடியாது. கிறிஸ்துவுடைய அன்பு உள்ள பிள்ளைகள் அதை செய்ய முடியாது. ஏன்னா அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாக்கும். அப்போ உலகத்தில் யார் பெரியவன்? இவன் தான். சிறு பிள்ளைய போல ஒரு சின்ன பிள்ளை என்ன திட்டுங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும், கை தட்டிக்கிட்டே இருக்கும். அமரத்தோடு நான் நீ கழுத சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும், வெக்கப்படும். அவ்வளோதான். இதான் பரவராஜ்யத்தோடைய மேனியோடைய ஒரு அந்தஸ்து. அவங்க தான் பெரியவன்னு சொல்லுது. அப்படி தான் இன்று பெரியவர்கள்லாம் உலகத்தில் பெரியவராக வாழ்கிறாங்க. பாருங்க, நான் இதுக்கு விளக்க நானே சொல்லி கொடுக்க. சிங்கிள் டீக்கு கஷ்டப்பட்டு சிங்கிள் டீயை அடுத்து வாங்கி கொட்டு குடிச்சு கொண்டு பெட்டிக்கடையில் இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க? ரோட்டோரங்களில் இந்த நாட்டான பிரபரை பார்த்து அவங்க போய் அந்த பேர் பேசிட்டு இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை பேசுகிற மனுஷன் உணர்வுள்ளாக இருக்கிறான். நம்ம நாட்டுக்கு ஒரு தலைவராய் கொடுத்து ராஜாக்களை தீர்வு சொல்லாதிருப்பாயாக என்று வேதம் சொல்றது. அதிகாரிகளை மேற்ப தலைவர்கள் பெரியவர்களை அவமதிக்கக்கூடாது பைபிள் சொல்லுது. ஆனால் கீழாத்த சிறியவன் என்று சொல்லிக்கொண்டு சிறியவர்கள் அவங்க தான் பெரியவன் சொல்லிட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க, நியாயம் தீர்த்துட்டு இருப்பாங்க, அவன் இவன் என்று சொல்லிக்கொண்டு. அப்போ பேச்சில் பார்க்கும்போது யார் பெரியவன்? அவரை பெரியவரை குறை சொல்கிறவங்க பெரியவர். அதை கேட்டு கேட்காத போகிறவர் அவர் தான் பெரியவர் என்று நாங்கள் வாசனம் சொல்லுறது. இந்த மதத்தோட ரகசியத்தை யாரும் இதை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. எல்லாருக்கும் மேன்மை காரணம்னு ஆசை. எவ்வளவு தூரம் தாழ்த்தப்படுகிறீர்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் உயர்த்தப்படுறீங்க. எவ்வளோ தூரம் எல்லாராலும் குறை சொல்லப்படுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட போகிறீங்க. ஆமீன். அதுதான் உண்மை. எல்லாராலும் பெருமைப்படுத்தப்பட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமீன். நான் எல்லாரும் புகழ்ந்துட்டாங்கன்னா ஐயோ எனக்கு கஷ்டம் இன்னும் தீரலை என்பேன். ஆனால் அனைவரும் இவன் மோசமானவன், கள்ள ஏமாத்திக்காரன் அப்படி சொல்ல நான் சந்தோஷப்படுவேன். என்னை கர்த்தருடைய நாமம் என் மேலும் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த ஜனங்கள் இடறி போவாங்களே என்கிற ஒரு வைராக்கியம்தான் என்னை சில வேளைகள் அதை சாட்சியாக விலகி கொடுக்கும்படி சூழ்நிலை வந்ததை தவிர என்னை பேசிவிட்டார்களே என்கிற அந்த அகம்பாவமும் அந்த ஆணவமும் என்னை தடை பண்ணவில்லை. ஏன்னா விசுவாசிக்கிற ஜனங்கள் என்ன செஞ்சு விடுவாங்க? இழைப்புகார்களேங்கிற ஒரு பாரத்தினால தான் நான் அழுகிறது உண்டு. அதாவது உலகத்து மனுஷர்கள் நல்லது செய்தாலும் கெட்டை செய்தாலும் அவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு குறையை கண்டுபிடித்து மோசமான என்று சொல்லத்தான் செய்வாங்க. அது உலகத்து உள்ளவைகளும் உலகத்தோட கிரிகளுக்கு அது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருத்தர் இல்லை ராஜாவுக்கு. ஆனால் அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறென்றே அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு ரொம்ப பாவம் செய்வது எப்படி என்றான். பார்த்தீங்களா? அப்போ ஒரு மனுஷன் உண்மையும் உத்தம மனுஷனாக ஒரு பணியில் வைத்திருக்கிறாரு, பெரியவனாக வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த மனுஷனுக்கு விரோதமாய் பேசுவது பாவம்.
அந்த பாவம் ஒரு மனுஷனை சிறியவன் ஆக்கிவிடும். அந்த மனுஷனுக்கு உதவா நீ பேசுவேன்னா அது பாவம். அவன் பெரியவனா இருக்க முடியாது. அவர் அதான் அந்த யோசிப்புங்கிற தேவ மனுஷன் சொல்றார், இந்த வீட்டுக்குள்ள நான் பெரியவன், நான் பெரியவனா இருக்க போய் என்ன பெரியவன் ஆக்குனவருக்கு துரோகம் செய்வது எப்படி? நான் பெரியவனா பூமியில இருக்கிறேன். அப்போ ஆண்டவருக்கு வார்த்தைக்கு மீறான கிரியை யாரும் செய்யக்கூடாது. ஒரு தலைவனாக இருக்கலாம், ஒரு அதிகாரியாக இருக்கலாம், சட்ட திட்டத்துக்கு மாறுபட்ட காரியம் செய்யக்கூடாது. ஒரு சபையாக இருக்கலாம், ஒரு ஊழியக்காரர் கீழே ஊழியக்காரர்களாக இருக்கலாம். எல்லா பொறுப்பையும் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. அது அதே நேரம் ஊழியக்காரருக்குரிய காரியத்தை தலையிடுவது அது பாவம். ஆமே, ஊழியக்காரரை சொல்வது குறைச்சொல்வது பாவம். ஏன்னா அவர் எல்லா பொறுப்பையும் உன் கையில கொடுத்துருக்காரு. நீ அதை புரிஞ்சுக்கொள்ளாம நீ சொன்ன அது பாவம் தானே. ஆமீன். அதுதான் யோசிப்பு இந்த வார்த்தையை சொல்லுறான், இந்த வீட்டில் நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க நான் பெரியவனா இருக்கேன். ஆமீன். என்னில பெரியவனே இல்லை, ஏன்னா எல்லாவற்றையும் என கையில் கொடுத்துருக்கு. அப்போ நான் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வது எப்படி? அவருக்குரிய நன்மையை பறிப்பது எப்படி? அவருக்குரிய ஆசீர்வாதத்தில் பங்கிட்டுக் கொள்வது எப்படி? அவர் சொன்ன காரியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்வது எப்படி? அந்த எண்ணம் உங்களுக்கு வேணும். அது எண்ணம் இருந்தால் அந்த மனுஷன்னா அவன் பெரியவன். அதுபடினா உண்மையுள்ள மனுஷன் பெரியவன், அவன் பரிவு நன்மை ஆசீர்வாதத்தை அடைவான் என்று அந்த வேதம் சொல்லு. யார் பெரியவன்? இப்போ நீங்க தான் பெரியவர்கள், உண்மையுள்ளவர்கள் பெரியவர்கள். ஆமீன். பாவம் செய்யாத மனுஷன் பெரியவன். யார் பெரியவன்? பாவம் செய்யாத மனுஷன். பாவம் என்ன? அன்னைக்கு பாவம் என்ன? இதெல்லாம் பாவமா? இதெல்லாம் பாவமா? இதே கேட்டுதான் எல்லாரும் கேட்குறாங்க. இதெல்லாம் பாவமா? புசிக்க வேண்டியதுதான் ஆகாரத்தை புசிக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேச காரியத்தை பேசணும், சிரிக்க வேண்டிய இடத்துல தான் சிரிப்பை வழிகாட்டணும், கரைக்க வேண்டிய இடத்துல தான் கரைப்பை வழிகாட்டணும். அழுவாரோட போய் நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக தவறாக போயிடும். சிரிக்கிற வீட்டில் போயிட்டு அழுதுகிட்டு இருந்தால் அது தவறாக போயிடும். திருமண வீட்டில் போய் செத்த வீட்டில் கொடுக்குற வருஷத்தை கொடுத்துக்கிட்டு போய் நிற்கக்கூடாதான். செத்த வீட்டுக்கு போன மணவாளனுக்கு வீட்டில் போட்டுட்டு போகிற மாமன் மணவாட்டிக்குரிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மற்ற வீட்டு போகக்கூடாது. அழுவாரோடு அழுங்கள், சிரிப்பார் சிரியுங்கள், ஏத்தான் மீது நமக்கு போது. யார் பெரியவன்? பாவம் செய்யாதவன் பெரியவன். இன்றைக்கு நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும், நீங்கள் இந்த முடிவு எடுக்கணும். யோசிப்போட வாழ்க்கையில் ஆமீன். அவன் உண்மையாக இருந்த நிமித்தம் அவன் என்றைக்குமே பெரியவனாக இருந்தான். ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டதில்லை. ஒருவர் நீங்கள் சொல்லலாம், அவன் பெரியவனாக இருந்தபடினாலே, அவன் பெரியவனாக இருந்தபடினால்தான் அவன் சிறைச்சாலைக்கு போனான். அதாவது உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே சிறைச்சாலைக்கு போனான். அந்த சிறைச்சாலைக்கு போனாலும் அவன் பெரியவனாக தான் இருந்தான். மீண்டும் மென்மையான இடத்துக்கு தான் வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உடன்படிக்கையை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பாவம் செய்யாமல் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுக்குள் இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நிச்சயம் செய்தெடுப்பார். அது சந்தேகமே இல்லை. நாம் அனுபவிக்க வேண்டிய தகுதி உள்ளவைகளை மட்டும் நாம் அனுபவித்து உண்டு புசித்து
குடித்து திருப்தியாகி அதிலே ஜீவனம் பண்ணி கர்த்தரை கிரியை நடப்பிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அங்கு பெரியவராக இருப்பீர்கள் என்று சொல்லி, யார் பெரியவன்கிற கேள்விக்கு விடை கொடுத்து நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இந்த கேட்ட வார்த்தை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவங்களை சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரராஜ்யவன் பெரியவன் நான் இருப்பேன் என்று கேட்டார். அதற்கு ஆமேன், பாவம் செய்யாதவன் பெரியவன். பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து யோசிப்புடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லி இருக்கிறேன். யோசிப்பு தன்னுடைய ராஜாவுக்கு உயர்த்தி வைத்த மனுஷனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருந்த பெரியனால் அவன் பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் நாம் உயர்த்தப்படட்டும். ஜெபிப்போமா? தெய்வ பிள்ளைகள் ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, இன்றைக்கு வருஷத்தை வார்த்தையை போதிக்கும்படிக்காக அடியை கிருபை கொடுத்து நான் சொல்கிறோம். கிருபை உள்ள வார்த்தையை கேட்டு இவர்கள் உண்மை உத்தமாயிருந்து பூமியிலே பெரியவனாய் வாழ்ந்து மகிமை காணத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யும். கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் பெரியவனாய் இருக்கிற விரும்புகிற தாழ்மையோடு எல்லா காரியத்தும் செய்யும்போது அவன் அந்த இடத்துல பெரியவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி இவர்கள் பெரியவனாய் இருக்க தடையாய் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனங்களும், எல்லா வியாதிகளும், எல்லா போராட்டங்களும், எல்லா கிரியைகளும், எல்லா வஞ்சிக்கிற ஆவிகளும், எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும்படிக்காக அப்படி இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய மகத்துவமுள்ள ஆடி வாய்ந்த கரம், உம்முடைய மகத்துவமுள்ள ஆடி வாய்ந்த கரம் இப்போதே எங்கள் பிள்ளைகளுடைய இந்த சத்தம் தொனிக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு இல்லத்திலும் தொனிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபையினாலே நிலை நீக்கும்படிக்காக அப்படி இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் ரட்சிப்பு உண்டாகட்டும். பிரிவினைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தருடைய கிருபை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இருக்கும்படிக்கு பலவான் கையில் அம்புக்கு ஒப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற்றப்படும்படிக்காக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் வெள்ளப்படுத்துகிறேன், திடப்படுத்துகிறேன், உறுதிப்படுத்துகிறேன். கர்த்தருடைய கிருபை தெய்வ பிரசன்னம் இப்போது நான் ஜெபிக்கும் போது அற்புதம் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் வெள்ளப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் விடுதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் போராட்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், போராட்டத்தை உண்டு பண்ணுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இப்போதே எங்கள் பிள்ளையுடைய ஜனங்களை விட்டு ரியாலா வீபாம் சபக்கிறோம். எல்லா 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 இல்லங்களில் இருக்கிற கிரியைகளும் வெளியேறட்ட இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. எல்லாருடைய இல்லத்தை விட்டு பிள்ளைகளை சிந்தனைகள் எண்ணங்களை சீர்கடிக்கிற திறனடிக்கிற பொல்லாத ஆவியும் வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிறேன்.
இந்த சத்தத்தை கேட்கும்போது அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், கிரியை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும்படி கிரியை செய், இறக்கம் செய், நன்மையாய் நிரப்பும், பலப்படுத்தும். நல்ல பிதாவே, ஆமென். என்ன தேவைப்படையில இன்றைக்கு வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வாராக. தொடர்ந்து நாளைய தினத்திலும் இதே வசனம் மூலம் பரலோகராஜ்யத்தில் யார் பெரியவர் என்று புது வசனம் மூலம் பதில் கொடுக்க போகிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. இப்போ ஒரு வருஷத்தை தான் பதில் கொடுத்துருக்குறேன். பாவம் செய்யாதவன், பாவக்கிட்ட வந்தோ பாவம் செய்யாதவன் பெரியவனாக இருந்தான் என்று சொல்லி பார்த்தேன். நாளைய தினத்தில் இனி யார் பெரியவன் பரலோகராஜ்யத்தில் போய் குறித்து காண்போம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் பரிசுவராக. ஆமென்.